போதும் 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 போதும். என்ன குழம்பு கம கமன்னு வாசனை அடிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா குழம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? ரசத்தை ஊத்து. ரசம் எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. நல்லா இல்லங்கிறதுக்கும் 6 எழுத்துதான், பரவாயில்லங்கிறதுக்கும் 6 எழுத்துதான். அதுக்கு பரவாயில்ல சொல்லக்கூடாத. சரி ஊத்து தாயே. ரசமா குழம்பா? ரெண்டுத்தையும் சேர்த்து ஊத்து. அப்போ அது ஏதாவது நல்லா இருக்குதான்னு பாக்கலாம். சாப்பாட்டுல இவ்வளவு கல் இருக்க பார்த்து ஆக்குறது இல்லையா? அரிசியும் பருப்பு என்ன ஆகாசத்துல விளையுது? சாப்பிடுற மனுஷனுக்கு ஒரு அறிவு வேண்டாம்? பால் 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 வந்துருக்குமா? குட் மார்னிங். குட் மார்னிங். கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்களா? இல்ல, எங்க பாட்டி செத்து போச்சு, இழவுக்கு போயிட்டு வரேன். மேடம், நெக்ஸ்ட் மந்த் நான் சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்க போறேன். உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம் எதுவுமே கிடையாதா? சைக்கிள் ரேஸ்க்கு இதெல்லாம் தேவையில்லை மேடம். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு காமன் சென்ஸே கிடையாதா? நத்திங். நான்சென்ஸ். You know, nothing is better than nonsense. தேவி, இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. இதுலேருந்து நீங்க பொங்கலுக்கு வரமாட்டீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கேன். இருளை பகல் விளக்குகிறது, ஆனாலும் ஏனோ பகலை இருள் அணைக்கிறது. தேவி, நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் நீங்க என்ன நெக்லெக்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஃபாலோ பண்ணேன். அப்பெல்லாம் நான் நினைச்சது நம்மளுக்குள்ள நிச்சயதார்த்தம் நடக்கும், மேரேஜ் நடக்கும், ஃபர்ஸ்ட் நைட் வரும், அப்போ இந்த உண்மையை சொல்லலாம், அது வரைக்கும் சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு நினைச்சேன். ஆனா நீங்க உங்க மேரேஜே சஸ்பென்ஸ் ஆக்கிட்டீங்க. தேவி, நான் ஒவ்வொரு தடவையும் இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க, இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்கன்னு சொன்னேன். பை த பை, இனிமே நீங்க எதையுமே ஞாபகத்துல வச்சுக்க வேண்டாம். நான் வரேன். என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு வர? சரிவா புறப்படு. அவசரப்படாத. போன இடத்துல பணம் கிடைக்கல. வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் வந்தும் போக முடியலன்னு வருத்தமா இருக்கு. கோயம்புத்தூரா இருந்தாலும் பரவாயில்ல, லாரி பிடிச்சு போய் அங்க ஏதாவது பணம் சரி பண்ணி கொடுத்துருவேன். ஆனா எங்க மாமா திருச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. முதலாளி கிட்ட போய் பணம் கேட்டேன். வண்டியை நிறுத்திட்டு வான்னு சொன்னாரு. பணம் கொடுக்க போறாரு நினைச்சேன். ஆனா இனிமே வேலைக்கே வர வேணான்ட்டாரு. கவலைப்படாதடா, புறப்படு. கையில பணமே இல்ல, எப்படி புறப்படுறது? இந்த டிக்கெட், செலவுக்கு பணம். ஏது இந்த பணம்? டேய் கிளம்புடா, புறப்படுறா. பேச்ச மாத்தாத. ஏது இந்த பணம்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், புறப்படு.
நான் புறப்படணும்னா இந்த பணம் எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சாகணும். குமார், நீ வேதனைப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. எப்படியும் நீ போறதுக்கு பணம் வேணும் யோசிச்சேன். எனக்கு 2-3 பேண்ட் ஷர்ட் இருந்தா போதும். அதனால மீதியெல்லாம் வித்துட்டேன். டேய், எனக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்படுற. உனக்காக நான் இது கூட செய்யக்கூடாது. கமான், கிளம்பு. ஆனா ஒண்ணு, உங்க அம்மா பார்த்த உடனே எனக்கு லெட்டர் போடணும். என்ன சார், ரவிங்கிறது யாரு சார்? நான் தான். உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்தது சார். எனக்கா? யாருக்கிட்ட இருந்து? யாரோ தேவி நினைச்சிருக்காங்க. உனக்கு வாழ்க்கையில 11th ஹவர்ல தான் கிளைமேக்ஸே வருது. சார், என்னப்பா அது மணியார் ரசீது கொண்டு வந்திருக்க? தேவி தாங்க யாருக்கோ பணம் அனுப்பியிருக்காங்க. ப்ளீஸ் சிட் டவுன். இந்த என் மகளோட ரெசிக்னேஷன் லெட்டர். இனிமே அவ வேலைக்கு வர மாட்டான். வாட் ஹேப்பன்? சாரி, என்னை எதையுமே கேட்காதீங்க, நான் வரேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? நீங்க வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா? அந்த மாதிரி அதிக பிரசங்கத்தனமான வேலையெல்லாம் பண்ற மாதிரி நமக்கு அபிப்பிராயமே கிடையாது. அப்புறம் என்ன கையில பையில? பாக்கெட்ல வைக்க முடியல. அதனால தான் என் ஃப்ரெண்டு குமார் நாளைக்கு மெட்ராஸுக்கு போறான். அதனால என்னோட 2 கதையை அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன். எதுக்கு? அந்த ஊர் பேப்பர் கடையில கிலோவுக்கு 2 ரூபாய் அதிகமா கொடுக்குறாங்களா? பரவாயில்ல, உட்காரு. யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்க போறாங்க. ப்ளீஸ் சிட் டவுன். மிஸ்டர், ஒரு 10 ரூபீஸுக்கு சேஞ்ச் இருக்குமா? இல்ல. 5 ரூபீஸுக்கு? இல்ல. 2 ரூபீஸுக்கு? இல்ல. 1 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? இல்ல. 1 ரூபாய் கூட சம்பாதிக்க வழி இல்லாத உனக்கெல்லாம் எதுக்கடா லவ்? வர சனிக்கிழமை பல்லவி தியேட்டர்ல நைட் ஷோக்கு ஒரே ஒரு டிக்கெட் எடுக்கலையே. எதுக்கு? நான் எங்க அப்பாவும் படத்துக்கு வருவோம். ஆமா, நீ உங்க அப்பனும் படத்துக்கு வந்து நான் என்ன பண்றது? சரி சரி, அதுக்குள்ள தெளிச்சுக்குவீங்களே. சரி வாங்க, 2 பேரும் இந்த பக்கம் போவோம். எதுக்கு இந்த பக்கம்? ஏற்கனவே எங்க அப்பா நம்ம 2 பேரும் காந்தி பார்க்ல பார்த்துட்டு ஒரே கத்தல். வழக்கம் போல 8 மணிக்கு மொட்டை மாடி. ஓகே ஓகே, பாய். பாய். ஒண்ணு இல்ல.